இவர் சுந்தரர் பறவை நாச்சியாரை பார்த்ததும் அவங்க சுந்தரர் பார்த்ததையும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சதோட போன கதையில பார்த்திருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். இதுக்கப்புறம் பறவை நாச்சியார் அவங்களோட தோழிட்ட சுந்தரர் பத்தி விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி சுந்தரரும் அவரோட தோழர்கள்ட்ட பறவை நாச்சியாரை பத்தி விசாரிக்கிறாரு. ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே தூங்க போறாங்க. சிவனே இதுக்கு வழி காட்டட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்குறாங்க. அன்னைக்கு இரவே அவங்க கனவுல வந்த சிவன் உங்க 2 பேர்த்தோட திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற அடியார்களோட கனவுல வந்து இவங்களோட திருமணத்தை நடத்த சொல்றாரு. அடுத்த நாள் காலம்பரியே அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடத்துறது. திருமணம் முடிஞ்சு இவங்க 2 பேருமே நல்ல விதமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் சுந்தரர் வழக்கம் போல சிவன் கோயிலுக்கு போறாரு. அந்த சிவன் கோயில இருக்கிற தேவாசிரிய மண்டபத்துல அடியார்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள மானசீகமா வணங்கிட்டு இறைவனை பார்க்க ஆர்வமா சந்நிதிக்குள்ள நுழையிறாரு. அந்த நேரத்துல அந்த அடியாறுகள ஒருத்தரா இருக்கிற வீரமிண்ட நாயனாருங்கிறவரு சுந்தரரை பார்த்து நம்ம அடியாறுகளை மதிக்காம இவர் பாட்டுக்கு சந்நிதிக்குள்ள போறாரு, இவர் யாரு இவரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவரு தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவரு யாரா இருந்தா என்ன, அடியார்கள் கூட்டத்தை மதிக்காதவரை நான் விலக்கி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி பேசாதீங்க, இவர் இறைவனோட தோழர், அதனால இவரை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வீரமிண்ட அப்படின்னா இந்த கூட்டத்துல இருந்து இறைவனையே நான் விலக்கி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. தியாகேசர் அதாவது சிவனே சுந்தரர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. சுந்தரரை பார்த்து ஆரூரா, அடியார்களோட அன்பை அளவிட முடியாது, அதனால நீ அவங்கள பத்தி பாடு அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரரும் எனக்கு அவங்கள பத்தி ஒன்னும் தெரியாது, அவங்களோட பெருமையை பத்தி பாடுறதுக்கு அருள் நீ தான் வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவனும் தில்லைவாள் அந்த நேரத்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அடியை எடுத்து கொடுக்கிறாரு. அதை கேட்ட சுந்தரர் 11 பாடல்களை பாடுறாரு. இதை திருத்தொண்ட தொகை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த திருத்தொண்ட தொகையில அடியார்களோட பண்பையும் வரலாறையும் குறிப்பிட்டிருக்கு. இதை கேட்ட நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிற பக்தர் திருத்தொண்ட புராணம், திருத்தொண்ட திருவந்தாதி அப்படிங்கிற நூலை எழுதுறாரு. இவன் அடியெடுத்து கொடுத்து சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகை பெரிய புராணத்துக்கு அடிப்படையானது. இதோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.